ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அழகு சுந்தரம் நகர் அப்படின்ற நகரில் தாங்க நின்றுட்டுருக்கிறேன். முத்துராணி ராஜசேகர் வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நம்ம ஷோவில் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், நிறைய டிஷ் பார்த்துருக்கோம், நிறைய கூட இருக்கிறவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. மதுரையில் நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி முத்துராணி நமக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டாமா? நாங்கள் போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேடம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேடம். ஓகே ஓகே. என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் முத்துராணி? எனக்கு பிடிக்கும், நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பார்த்தா ஆளை பார்த்தா அப்படி நல்ல வாழ்ற சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. நல்லா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம். மாடு இலைச்சாலும் கொம்பு இலைக்காதான், அந்த மாதிரி நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுவோம் அதெல்லாம். சரி, ஓகே, சூப்பர். அவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்க சமையலில்? எல்லாமே நல்லா சமைப்பாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இன்னைக்கு யார் எவ்வளோ சமைக்க போகிறது? நான் தான் மேடம் சமைக்க. நீங்கள் தான் சமைக்க போகிறீங்க. வெரி குட். என்ன சமைக்க போகிறீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பீக்கங்கால ஒரு குழம்பு மாதிரி வச்சா ரொம்ப பிடிக்கும். அது பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. வீட்டுக்காருக்கு சமைக்கிறது எனக்கு பிடிக்கும்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள்? உங்களுக்கும் பிடிக்கும் நான் வைக்கிறது, அதனால வைக்கலான்னு ஐடியா பண்ணிருக்கேன். சரி, கிச்சன் போகலாமா? போகலாம் மேடம். முத்துராணி வந்துட்டு நமக்காக வந்து என்ன டிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்கால வந்துட்டு ஒரு தொக்கு பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை இதுக்கு? பீர்க்கங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றது சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. சரி. பீக்கங்காய். ஓகே. இது என்ன தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க? பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இது சின்ன வெங்காயம். ஓகே. ஆயில், உப்பு, கடுகு, கொத்தமல்லி இலை, இது தனி மிளகாத்தூள், அது மசால் பொடி, அது மஞ்சத்தூள், இதில் தக்காளியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட். சூப்பர். இதுதான் இதுக்கு தேவையானது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு. இது யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இந்த டிஷ்? இது வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி சொல்லி கொடுத்தா. ஓகே. அடிக்கடி இதை மாதிரி பண்ணுவீங்களா? இதுதான் பண்ணுவேன். இதுதான் பண்ணுவேன். பீக்கங்கான்னு வாங்கிட்டா இந்த டிஷ் மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே. இந்த தொக்கு பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆமாம். கடுகு. இது பீக்கங்காய் அதை வதக்கிக்கலாம். போடுங்க. இப்போ பீக்கங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடேரியன் மட்டும் தான் பண்ணுவீங்களா? நான்வெஜ்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்? நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், மட்டன், மீன் மட்டும் பண்ணுவேன். ஓகே ஓகே. அதிகமாக இதுதான் பண்ணுவேன். என்ன மாதிரி பண்ணுவீங்க? மீன் வந்து என்ன மாதிரி? மீன் வந்து குழம்பு தான் வைப்போம். மட்டன் வந்து குழம்பு இருக்கிறது குழம்பு, அவ்வளோதான் பண்ணுவோம். சிக்கன் வந்து கிரேவி, பெப்பர் சிக்கன், அப்படி அது. ஓகே. சமைக்கும் போது சால்ட்டு போட்டுக்கலாம். சமைக்கிற இது ஹேபிட் உங்களுக்கு எப்போ வந்தது? ஆக்சுவலாக நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சமையல் கற்றுக்கிட்டேன். பாட்டின்னு சொல்லும்போதே நான் யோசித்தேன். ஸோ அப்போ மேரேஜ் முடிச்சுட்டு வரும்போதுலாம் நல்லா உங்களுக்கு சமையல் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் சமையல் விரும்பி சாப்பிடுவாங்க? சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க? வெளியில் அவங்க சாப்பிட பிடிக்காது. ஊருக்கு போயிட்டாலுமே எப்போ வரும்னு ஃபோன் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் கையில் சாப்பிடணும். ஆமாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பீர்க்கங்காய் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிடணும். லைட்டாக உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி சீக்கிரமாகிடும். நீர் காய்கறிகள் அப்படின்றதுனால அது ரொம்ப நேரம் எடுக்காது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்கின் ஆகட்டும், பூசணிக்காய் ஆகட்டும், சுரக்காய் ஆகட்டும், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய நீங்கள் வந்துட்டு சாப்பிடலாம். ஏன்னா நிறைய பேர் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பனானா ஸ்டெம் இருக்குல்ல, வாழைத்தண்டு, இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க. ஃபுட் ஆஸ் எ மெடிசன் அப்படின்றது வந்துட்டு அறிவியல் பூர்வமான உண்மை அப்படின்றது வந்துட்டு இந்த உணவை வந்து அவங்க உட்கொண்டு உணர்ந்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் மசால் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் தூள் இதில் வேக வச்சு அரைச்சிங்களா? இல்லை, அப்படியே பச்சையாகவே அரைச்சி. இந்த சின்ன வெங்காயம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? அது லாஸ்ட்
பசங்களுக்கு ஈவினிங்லாம் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? டக்குன்னு வந்து மம்மி எனக்கு இது பண்ணி கொடுக்குன்னு சொல்லி கேட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி ஏதாவது டோஸ்ட்டு, சப்பாத்தி இல்லைனா தோசை இப்படிதான் பண்ணி கொடுப்பேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மேடம். கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்களா? கொதிச்சு வத்தணுமா ஏதாவது? லைட்டாக கொஞ்சம் வேகணும், அந்த மசால் வாசம்லாம் போக தண்ணி கொஞ்சம். சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அது கொதிக்கிற வரைக்கும். சரி, ரெடி ஆகிடுச்சா? வந்துருக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து தக்காளி சாஸை ஊற்றி. சரி, இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஸ்டோப் பண்ணிக்கலாமா? இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இப்போ கொஞ்சம் கடுகு எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஏற்கனவே அதில் கடுகு போட்டு தாளிச்சிருக்கு, ஆனால் அதில் போடக்கூடாது. 2 டைம்ஸ் தாளிக்கணுமா இது? ரைட்டாக கடுகு இதானோடனேவும் வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கி. கடுகு பொரிஞ்ச உடனே போட்டுடலாமா? இது பொன்னிறமாக வரதண்டி அப்படியே வதக்கிட்டு அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட்டு இறக்கிடும். என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லா சமைச்சு எல்லாரையும் அசத்த போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப 1-2 ஐட்டம் நல்லா வந்துட்டு மீதி ஐட்டம் நீங்கள் எதிர்பார்த்த ஐட்டம் நல்லா வராமல் சொதப்பி இருக்குதா உங்களுக்கு? ஆமாம், பண்ணியிருக்கிறேன் மேடம். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்க? அதாவது கெஸ்ட்டு வர்றப்ப நல்லா பண்ண மாட்டேங்கிறேன், தனியாக இருக்கிறப்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ எப்படின்னு தெரில, நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான் மேடம். இதை தூக்கி அப்படியே இதில் ஊற்றிட்டு பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டுருக்கீங்க இல்லையா? சூப்பர். சரி, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிடு. வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாமா? மாற்றிடலாம் மேடம். மாற்றி முத்துராணி பண்ண தொக்கு, பீர்க்கங்காய் தொக்கு. காரமெல்லாம் உரைக்காமல். பீர்க்கங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் பீரக்காய் ஜிடி பப்பெல்லாம் நம்ம ஷோவில் நிறையா பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய வெரைட்டிஸ் பீர்க்கங்காயில் பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும். பீர்க்கங்காய் பிடிச்ச கறி வெஜிடேரியன் விரும்பி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ரிஜ்ஜி கார்டு வந்துட்டு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க முத்துராணி. தேங்க்யூ ஸோ மச். பீர்க்கங்காய் தொக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய், சின்ன வெங்காயம், எண்ணெய், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மசாலா பொடி, மஞ்சள் தூள், தக்காளி மற்றும் பூண்டு சேர்த்து அரைத்த விழுது. செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பீர்க்கங்காய், உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பின்பு மசாலா பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு தக்காளி மற்றும் பூண்டு சேர்த்து அரைத்த விழுது சேர்த்து கொதிக்க விடவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் சேர்த்து வதக்கி பீர்க்கங்காய் தொக்கில் சேர்த்து கலந்து கொத்தமல்லி தூவி பரிமாறவும். இப்பொழுது பீர்க்கங்காய் தொக்கு தயார்.